Hi friends, welcome to என் சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி கிட்ஸோட வாட்டர் பாட்டில்லாம் நீங்கள் எந்த மாதிரியான ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணாலுமே சின்ன சின்ன இடுக்கில் அதே மாதிரி அந்த டியூப்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்கு வந்து அப்படியே இருக்குங்க. ஒரு மாதிரி அந்த ரப்பர் எல்லாமே மங்கி போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை சூப்பராக புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் கூட தேவையில்லைங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குங்க வாட்டர் பாட்டிலில். இதுக்கு வந்து நான் சுடு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். கொதிக்க வைக்கலைங்க, லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். அந்த சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டிலை உள்ளே போட்டுருங்க. எந்த இடத்துலலாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சு எடுக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கோ அந்த இடம் வந்து தண்ணியில் மூழ்கிற மாதிரி நல்லா தண்ணிக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. வாட்டர் பாட்டில் மூடி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி லைட்டாக சூடாக இருந்தால் போதுங்க. நீங்கள் அந்த பாட்டிலை வந்து உள்ளே போட்டதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அந்த கொதிக்கும் போது வாட்டர் பாட்டிலில் ஒட்டிக்கிற அந்த கரை அந்த பத்தாக இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், அந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கருப்பு கருப்பாக வந்துருக்குங்க. அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிறது அந்த உள்ள பாசம் பிடிச்சிருக்கிறது எல்லாமே ஈஸியாக வந்து கரைஞ்சி வந்துடும். இதுக்கெல்லாம் நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண கூட கிடையாதுங்க. இந்த டியூபோட கீழ்ப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருந்துச்சுங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. பேப்பராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஊறி போயிடுங்க, க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். பிளாஸ்டிக் ஸ்ட்ராவாக இருந்தால் ஈஸியாக இருக்குங்க. அதை லைட்டாக மடித்த மாதிரி இந்த டியூப்குள்ளே விட்டு நீங்கள் நல்லா திருக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உள்ளே அந்த பாசி படிஞ்சிருந்தாலோ இதை கரை பிடிச்சிருந்தாலோ நீங்கள் அந்த வெளியே எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன இடுக்கில் இருக்கிற கரை எல்லாத்தையுமே எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ரப்பரோட உள்பக்கமெல்லாம் நீங்கள் ப்ரஷ்ஷே போட்டால் கூட ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாதுங்க. நான் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரா வச்சு நீங்கள் உள்ளே எவ்வளோ டெப்த்தாக வேணாலும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 தடவை இப்படி உள்ளே விட்டு விட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த ஸ்ட்ராலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த கரையெல்லாம் ஒட்டிட்டு வந்துடுங்க. அதை வந்து ஒவ்வொரு தடவையும் தொடச்சிட்டு தான் மறுபடியும் வந்து க்ளீன் பண்ண உள்ளே விடணும். இதே மாதிரியே நீங்கள் வாட்டர் பாட்டிலோட சின்ன சின்ன இடுக்கு அந்த மாதிரி எல்லா பகுதியுமே சுத்தம் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராவோட பகுதி ஷார்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் லைட்டாக இப்படி தொட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக அந்த சின்ன சின்ன இடுக்கில் இருக்கிற கரை எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு அந்த கரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு வந்து நீங்கள் வாஷிங்க்கு என்ன சோப்பு யூஸ் பண்ணுவீங்களோ, விம் ஜெல்லு இல்லை ஏதாவது எக்ஸோ சோப்பு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுனே சுத்தமாயிருங்க. அந்த சின்ன சின்ன இடுக்கில் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு ப்ரஷ் போகாத இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு எடுத்து விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படி பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இன்னொன்று அந்த ரப்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் மங்கி போன மாதிரி இருக்கிறது எல்லாமே சுடுதண்ணியில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அப்படி பளிச்சுன்னு ஒயிட் கலர் ஆயிரும், மங்கின மாதிரி இருக்காதுங்க. இப்போ அந்த சின்ன சின்ன இடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் போகலை, அந்த இடத்துலையே நான் இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு உள்ளே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறேன். இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சுங்க. இதை எப்பவும் போல் நார்மலாக வந்து கழுவி எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டிலை வந்து நல்லாவே பெருசாக வந்து அந்த அகலமாக இருக்கிறதுனால எப்பவும் போல் கைவிட்டே கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்தையெல்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சுடுதண்ணியில் மட்டும் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே கிருமியும் எதுவும் இருக்காதுங்க. அதில் வந்து வேறு எந்த சோப்போ லிக்விடோ எதுவும் சேர்த்த வேணாம். நார்மலாக சுடுதண்ணியில் மட்டும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுங்க. ஃபஸ்ட்டு இருந்த வாட்டர் பாட்டிலுக்கும் இப்போ க்ளீன் பண்ணதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.